ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகீ. வாஞ்சா கல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத மாகாத்மியம் இரண்டாவது கதை. பிறப்பு இறப்பாகிய சுழற்சியிலிருந்து துந்துகாரியை விடுவிக்கும் கோகர்ணனின் கதை. சனகாதிகள் தொடர்ந்து நாரதரிடம் கூறினர். முன்னொரு காலத்தில் துங்கபத்ரா அப்படின்ற நதி தீரத்தில் ஆத்மதேவர் என்ற அந்தனர் வசித்து வந்தார். வேத அத்தியனம் செய்து அதுபடி வாழ்ந்து வந்தார். அவர் புரோகித தொழிலை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவரது மனைவி துந்துலி அப்படிங்கிற பேர் அவருக்கு. நல்ல குலத்தில் பிறந்தவள், அழகி, ஆனால் ரொம்ப பிடிவாதக்காரி. அந்த தம்பதிகள் அன்போடு இல்வாழ்க்கை நடத்தினர். செல்வத்திற்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை. பிள்ளை பேற்றுக்காக பல தான தர்மங்களை செஞ்சாங்க. அப்படி இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆத்மதேவர் ஒரு நாள் வனம் சென்றார். அங்கு ஒரு துறவியை பார்த்தாரு. அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி கண்ணீர் மல்கி நின்றார். துறவி கேட்டார், அந்தனரே, ஏன் அழுகின்றீர்? அப்படி என்ன துக்கம் அப்படின்னு கேட்டார். ஆத்மதேவர் சொன்னார், குழந்தை பேரு அற்றவனது வாழ்வு ஒரு வாழ்வா? வீடு வாசல்லாம் செல்வமாகுமா? நான் வளர்த்த மாடும் மலடாக இருக்குது. நான் நட்ட மரமும் கூட பழுப்பதும் இல்லை, பூப்பதும் இல்லை, காய்ப்பதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தை செல்வமற்ற பாக்கியமற்றவனான நான் வாழ்வதுதான் என்ன லாபம்? துறவி சொன்னார், அந்தனரே, குழந்தை இல்லை என்ற மோகத்தை விட்டு தள்ளும், அறியாமையை விடுத்து பகுத்தறிவை மேற்கொள்ளும், இந்த குடும்ப பற்றை விற்றொழித்து துறவரம் மேற்கொள்ளும், அதுவே இன்பமானது அப்படின்னு அந்த துறவி சொன்னார். ஆத்மதேவர் பதில் சொல்கிறாரு, உங்கள் புத்திமதியெல்லாம் எனக்கு என்ன பயன்? எனக்கு எப்படியாவது குழந்தை பேருதான் வேண்டும். இல்லையெனில் உங்கள் எதிரிலேயே பிராணனை விட்டுவிடுவேன். சுகமற்ற இந்த துறவரம் சாரமற்றது. மனைவி, மக்கள், பேரன்கள் ஆகியோருடன் வாழும் இல்லறம்தான் இனியது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த துறவி, தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும் என்று கூறி அந்த துறவி ஆத்மதேவரிடம் ஒரு பழத்தை தந்து, உன் மனைவியிடம் இதை சாப்பிட சொல், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். ஆத்மதேவர் வீடு திரும்பி தன் மனைவியிடம் அந்த பழத்தை கொடுத்து துறவி கூறியதெல்லாம் சொன்னார். துந்துலி நினைக்கிறா, நான் இந்த பழத்தை உண்ணக்கூடாது. அப்படி உண்டால் கர்ப்பம் தரிப்பேன். அதுக்கப்புறம் பிரசவ வழியில் உயிரே போய்விடும் போல இருக்கும். என்னுடைய பலமும் குன்றிடும், அழகும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறா. துறவி கொடுத்த பழத்தை அவன் மாட்டுக்கு போட்டுட்டா. துந்துலி தன் தங்கையிடம் முழு கதையும் சொல்கிறான். அக்கா, கவலைப்படாத, நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன். என்னோட குழந்தையை உன்கிட்ட கொடுத்துட்றேன். என் கணவர் செல்வத்துக்காக குழந்தையை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒத்துப்பார். நீயும் கருவுற்றார் போல் நடி. பிரசவிப்ப அந்த சமயத்தில் என்னுடைய கணவர் குழந்தையை உன்கிட்ட கொடுத்துருவார். நான் என்னுடைய குழந்தை இறந்து விட்டதாக எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சுட்டு உன் வீட்டுக்கு என்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுபடியே எல்லாம் நடந்தது. யாருக்கும் வெளியில் தெரியாது இவங்க பண்ணதெல்லாம். அப்புறம் குழந்தைக்கு துந்துகாரி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. துறவி கொடுத்த பழத்தை உண்ட அந்த பசுமாடு குழந்தையை ஈன்றது. ஆனால் பசுவின் காதை உடையதாக இருந்தது. அதனால் கோகர்ணன் அப்படிங்கிற பேரை பேர் சூட்டி வளர்த்தாங்க. பருவ வயதை 2 பேரும் அடைந்தாக. கோகர்ணன் அந்தணர்களுக்கு உரிய ஆச்சாரத்துடன் இருந்தான்.
துந்துகாரியோ வந்து துஷ்டனாக வந்து இருந்தான். பிறரை துன்புறுத்துவதையே வந்து வேலையாக கொண்டிருந்தான். வேசிகளுடன் சேர்க்கை கொண்டு தந்தையின் செல்வத்தை வந்து அழித்தான். இதை பார்த்து ஆத்மதேவர் வந்து துக்கப்பட்டார். கோகர்ணன் அவருக்கு வந்து அறிவுரை கூறி வனம் சென்று தவம் செய்ய வந்து சொல்கிறான். அதுபடியே வந்து ஆத்மதேவர் வந்து வனத்துக்கு போகிறாரு. பகவத் ஆராதனம், நாம ஜபம், ஸ்ரீமத் பாகவத பாராயணம் என்று இருந்து முடிவில் ஸ்ரீகிருஷ்ணரது திருவடிகளை வந்து ஆத்மதேவர் வந்து அடைஞ்சார். தந்தை வனம் சென்ற பின் வந்து துந்துகாரி வந்து தனது தாயை அடித்து துன்புறுத்தி, பணம் எங்கே சொல், இல்லைனா வந்து எரியும் கொல்லிக்கட்டையாலே உன்னை வந்து சுட்டுடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறான். பயந்த அவள் வந்து கிணற்றில் விழுந்து அன்று இரவே வந்து இறந்து போயிட்டா. கோகர்ணன் அப்பொழுது தீர்த்த யாத்திரையில் வந்து இருந்தார். யோகத்தில் நிலை பெற்ற அவர் வந்து இதனால் வந்து வருத்தப்படல. துந்துகாரி 5 விலை மாதர்களை வந்து வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துட்டான். அவங்களுக்காக செல்வங்களை வந்து கொள்ளையடித்து வந்து கொடுத்துட்டே இருந்தான். இறுதியில் அந்த விலை மாதர்கள் வந்து அவனை வந்து கொல்லிக்கட்டையாலே எரித்து சாம்பலாக்கிட்டாங்க. துந்துகாரி இப்போது பிரேத நிலையில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இதை கேள்விப்பட்ட கோகர்ணன் கயா சாதம் வந்து செய்தார். ஊர் திரும்பிய கோகர்ணன் வீட்டு திண்ணையில் வந்து உறங்கி கொண்டிருந்தான். நடுநிசையில் துந்துகாரி பெருத்த உடலுடன் வந்து தோன்றினான். அவனை பார்த்த கோகர்ணன், நீ யார் அப்படின்னு வந்து கேட்டான். நான் தான் உன்னுடைய சகோதரன் துந்துகாரி. நான் செய்த பாவ செயலால் விலை மாதர்களால் வந்து கொல்லப்பட்டு பிரேத உடலில் வந்து இருக்கேன். தம்பி, எப்படியாவது என்னை வந்து கரையேற்று அப்படின்னு வந்து சொல்கிறான். கோகர்ணன் வந்து சொல்கிறாரு, அண்ணா, நான் உனக்கு வந்து கயா சாதம் செய்தேனே, அப்படி இருந்து உனக்கு எப்படி வந்து பிரேத உடல் வந்து இருக்க, நீ பிரேத உடலில் இருக்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து கோகர்ணன் வந்து சொல்கிறான். பிரேத உடலில் துந்துகாரி வந்து சொல்கிறான், 100 கயா சாதம் செஞ்சாலும் பிரேத உடலிலிருந்து முக்தி கிட்டாது. அதனால் வேறு ஒரு உபாயத்தை வந்து சிந்தனை செய் அப்படின்னு வந்து பிரேத உடலில் இருக்க துந்துகாரி சொல்கிறான். பொழுது விழிந்ததும் இரவில் நடந்ததையெல்லாம் ஊர் மக்களிடம் வந்து கோகர்ணன் வந்து சொல்கிறாரு. அதில் யோக நிஷ்டர்களான சிலர் வந்து சூரிய தேவன்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து யோசனை சொல்கிறாங்க கோகர்ணனுக்கு. கோகர்ணன் தன்னுடைய தவ வலிமையினால் சூரிய தேவனை மேலே செல்ல விடாமல் வந்து தடுத்துட்டான். சூரிய தேவனை வணங்கி, இறைவா, துந்துகாரி முக்தி அடையும் உபாயத்தை தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சூரிய தேவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான். சூரிய பகவானும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து 7 நாட்கள் வந்து சப்தாகம் அதில் படிச்சிங்கன்னா இவன் வந்து முக்தி அடைவான் அப்படின்னு வந்து சூரிய பகவான் வந்து சொன்னார். ஊர் மக்கள் அனைவரும் கேட்க கோகர்ணன் வந்து வியாச பீடத்தில் வந்து அமர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல ஆரம்பித்தார். பிரேத ரூபத்தில் இருந்த துந்துகாரி வந்து 7 கணுக்கள் உள்ள மூங்கிலில் வந்து புகுந்துக்கிட்டான். ஒவ்வொரு நாள் கதை முடிஞ்சவுடன், சப்தாகம் முடிஞ்சவுடன் ஒரு துளை வந்து வெடிச்சது. 7ஆவது நாள் அந்த மூங்கில் இருந்த 7 கணுக்களும் வந்து பிளக்க, அங்கே பிரேத உடலில் மறைந்திருந்த துந்துகாரி ஸ்ரீமத் பாகவதத்தின் 12 ஸ்கந்தங்களையும் கேட்டதன் பயனாக தன் பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று பிரேத உடல் நீங்கி சாரூபிய முக்தி அடைந்தான். துந்துகாரி பகவானை ஒத்த திருமேனியை வந்து அடைந்தான். அதான் வந்து சாரூபிய முக்தி. பிரேத உடல் நீங்கிய துந்துகாரி தம்பியிடம், உனது அருளால் பிரேத ஜீவனாகப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வந்து நீங்க பெற்றேன். பிரேத பிறவியின் துன்பங்களை எல்லாம் துடைத்தருளும் ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையே பெருமை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி நிழலை தந்தருளும் இந்த ஸ்ரீமத் பாகவத சப்தாக பாராயணத்தின் பெருமையோ வந்து அளவிடற்கரியது. புண்ணியமான பாரத தேசத்தில் பிறந்தும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்காதவனது பிறவி வந்து வீண்தான் அப்படின்னு வந்து துந்துகாரி வந்து சொல்லிட்டு வரான். காலையில் சமைத்த உணவு மாலையில் வந்து கெட்டு விடுகிறதே, அதனால் வளர்ந்த இந்த உடல் மட்டும் அழியாதது, சாஸ்வதம் அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆகவே அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ள ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதம் 7 நாட்கள் தொடர்ந்து கேட்பதே. இதனால் வெகு விரைவில் வந்து பகவானை வந்து பெறலாம். ஸ்ரீமத் பாகவதம் கேட்காதவன் நீர்க்குமிழி போலவும் கொசு போலவும் வந்து பிறந்தவுடன் வந்து இறப்பான். ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணம் ஜடமான உலர்ந்த மூங்கிலின் கணுவையே வந்து பிளக்கிறது என்றால், நம் சித்தத்தில் உள்ள ஹிருதய கிரந்தி, ஹிருதய முடிச்சுகளை பிளந்தெறிவதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வரான். இவ்வாறு துந்துகாரி பேசிக்கொண்டிருக்கும் போதே விஷ்ணு பார்ஷதர்கள் விமானத்தில் வந்து இறங்கினார்கள். துந்துகாரி அந்த விமானத்தில் ஏறிக்கொண்டான். அந்த விமானத்தில் விஷ்ணு பார்ஷதர்கள் இருப்பதை கண்டு கோகர்ணன் வந்து அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாரு.
விஷ்ணு பார்ஷதர்களே, இங்குள்ள அனைவருமே வந்து தூய உள்ளத்துடன் ஸ்ரீமத் பாகவதத்தை நான் கூற கேட்டவர்கள் தானே. அவர்களுக்காக ஏன் வந்து விமானங்களை நீங்கள் கொண்டு வரல? இங்குள்ள அனைவரும் ஒரே மாதிரி தானே ஸ்ரீமத் பாகவதர் சிரவணம் செய்தார்கள். அப்படி இருக்க கேட்டதன் பயனை பெறுவதில் வேறுபாடு ஏன் அப்படின்னு வந்து கோகர்ணன் வந்து கேட்டார். விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து பதில் சொல்கிறாங்க, எல்லோரும் கேட்டனர், ஆனால் துந்துகாரி போல் ஸ்ரத்தையுடன் கேட்கவில்லையே. ஆகையால் பயனில் வேறுபாடு. துந்துகாரி ஸ்ரத்தையுடன் கேட்ட விஷயத்தில் மனதில் சலனமின்றி நிறுத்தினான். ஞானம் வந்து உறுதிப்படலை. அதனால் எது வந்து ஞானம் வந்து உறுதிப்படலையோ அது வீண் தானே. ஈடுபாடின்றி மனது ஊன்றி கேட்பதாதும் கேட்கால்னா அது வீண் தான். ஈடுபாடோடு வந்து கேட்கணும், ஸ்ரத்தையோடு வந்து கேட்கணும். மிச்சவங்க எல்லாம் வந்து ஸ்ரத்தை இல்லாமல் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பயனில் வந்து வேறுபாடு. ஸ்ரத்தை இல்லாமல் கேட்டதுனால அது வீண் தான், பயனளிக்காது. பகவத் கதைகளை ஒன்றிய மனத்தோடு கேட்டால் அதற்குண்டான உயர்ந்த பயனை வந்து தரும். இங்குள்ள அனைவரும் இந்த வழிமுறைகளை வந்து கை கொண்டு திரும்பவும் ஒரு முறை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கும் வந்து வைகுண்டம் கிட்டும் அப்படின்னு வந்து விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து சொன்னாங்க. கோகர்ணனே, உன்னை பகவானே வந்து நேரில் வந்து வைகுண்டம் அழைத்து செல்வார் என்று கூறிவிட்டு விஷ்ணு பார்ஷதர்கள் பகவானை புகழ்ந்த வண்ணம் வைகுண்டம் வந்து போனாங்க. ஸ்ரவண மாதத்தில் கோகர்ணன் திரும்பவும் வந்து சப்தாக விதிப்படி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து கூறினார். முந்தைய சப்தாகத்தில் கதை கேட்ட அனைவரும் திரும்பவும் மன ஈடுபாட்டுடன் இப்பொழுது வந்து கேட்டாங்க. நாரதரே, இந்த சப்தாக முடிவில் நடந்த ஆச்சரியமான நிகழ்ச்சியை வந்து கேளுங்க. விமானைகி சக பக்தேஷ ஹரீர் ஆவீர் பபூவக. பக்தர்கள் நிரம்பி வழியும் விமானத்துடன் பகவான் அங்கு தோன்றினார். ஜெய் ஜெய் என்ற கோஷங்கள் வந்து எழுந்தன. மகிழ்ச்சி அடைந்த பகவான் பாஞ்சஜன்யத்தை வந்து முழங்கினார். கோகர்ணனை மார்புற தழுவிக்கொண்டு தன்னை போல் ஆக்கினார். நாய் முதல் சண்டாளர்கள் வரையில் அந்த கிராமத்தில் இருந்த அனைத்து ஜீவர்களும் கோகர்ணன் தயவால் விமானத்தில் வந்து ஏறிக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் வந்து ஸ்ரீ வைகுண்டத்தையே வந்து அடைந்தனர். கோகர்ணேன ச கோபாலோ கோலோகம் கோ வல்லபம். பகவான் ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணத்தால் மனம் மகிழ்ந்து கோகர்ணனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு கோபர்கள் விரும்பும் கோலோகம் வந்து சென்றார். கோகர்ணனுக்கு கோலோகத்தையே வந்து பகவான் வந்து கொடுத்துட்டார். சூரியனோ சந்திரனோ சித்த புருஷர்களோ கூட செல்ல முடியாத அந்த கோலோகத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதால் அவர்கள் வந்து அடைந்தார்கள். யாக யஜ்ஞத்தாலோ கர்மயோகத்தாலோ ஞான யோகத்தாலோ கடும் தவத்தாலோ அடைய முடியாத எந்த பகவத் பிராப்தி உண்டோ அதை இந்த பாகவத ஸ்ரவண யஜ்ஞத்தால் எளிதில் வந்து அடையலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை தினமும் படிப்பவன் கேட்பவன் மண்ணுலகில் மீண்டும் பிறக்க மாட்டான், அவன் முக்தி பெறுவான் என்று பாகவத மாகாத்மியத்தை சௌனக ரிஷிகள் நாரதரிடம் வந்து கூறினர். ஹரே கிருஷ்ணா. श्रीमद् भागवतम की जय। जगत गुरु श्रील प्रभुपाद की जय। गुरु परंपरा की जय। गौर निताय की जय। हरि हरि बोल।